ஏன் இயேசு 70 சீடர்களை தன்னுடைய பணிக்காக நியமித்தார்? ஏன் 60ஆக இருக்கக்கூடாது? ஏன் 80ஆக இருக்கக்கூடாது? 70 என்ற எண்ணினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? என் அன்பு தோழமை உறவுகளை, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு 70 சீடர்களை நியமித்து அவர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்கின்றார். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் நிறைய சீடர்களை இயேசு நற்செய்தி பணிக்காக அனுப்புவதாக கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தியிலேயே 12 திருத்தூதர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புவார். அவர் கையாண்ட அதே முறையை இங்கே லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கொடுக்கின்ற அறிவுரையாக வழங்குகின்றார். ஏன் 70 பேரை இயேசு தன்னுடைய சீடர்களாக நியமித்து நற்செய்தி பணிக்காக அனுப்பினார்? 70 என்பது யூத மரபிலேயே மிக மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்தது. யூத தலைமை சங்கத்திலேயே 71 நபர்கள் இருந்தார்கள். மோசே 70 மூப்பர்களை தனக்கு உதவியாக நியமித்தார். யூதர்களுடைய நம்பிக்கை எவ்வாறாக இருந்தது என்றால், இந்த உலகத்திலேயே 70 தேசங்கள் தான் இருந்தது என்று அவர்கள் நம்பினார்கள். இதனால்தான் விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள், இயேசு 70 பேரை நியமித்தார் என்று. இயேசு இந்த 70 பேரை நியமித்துவிட்டு அவர்களை பணிக்கு அனுப்புவதற்கு முன்பதாக நிறைய அறிவுரைகளை வழங்குவார்கள். அந்த அறிவுரைகளை 3 அறிவுரைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக இயேசு கூறுகின்றார், கடவுளிடம் நீங்கள் மன்றாடுங்கள். அதாவது நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய அந்த இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தின் மூலம் நீங்கள் நாடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவருடைய உதவியன்றி நீங்கள் எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது என்பதை இயேசு இங்கு வலியுறுத்துகின்றார். இரண்டாவதாக கூறுகின்றார், வழியிலே யாருக்குமே நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். இது யாரிடமே பேசக்கூடாது என்று மிக கடினமான உள்ளத்தோடு செயல்படுவதற்கானது அல்ல. மாறாக கிழக்கு நாடுகளிலேயே வணக்கம் செலுத்துகின்ற பொழுது அது நீண்ட நேரத்தை அவர்கள் எடுத்தார்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம் என்று அவர்கள் எடுத்தார்கள். எனவே நீங்கள் வணக்கம் செலுத்தி உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நற்செய்தி பணி ஆற்றுங்கள் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, உங்களுக்கு என்ன பரிமாறுகிறார்களோ அதை உண்ணுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது என்ன உங்களுக்கு சாப்பிட கொடுக்கிறார்களோ அதை சாப்பிடுங்கள். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, எனக்கு வேண்டாம், இதுதான் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலேயே எந்த ஒரு பணியை தொடங்குவதற்கு முன்பாக கடவுளுடைய ஜெபத்தின் மூலமாக அவருடைய உதவியை நாடுவோம். அதே போல் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் கடவுளுடைய பணியை நிறைவேற்றுவோம். எதையும் எதிர்பார்க்காமல் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த நற்செய்தி பணிக்காக நாம் செயல்படுத்துவோம். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.